2-3 நாட்களுக்கு முன்பு கூட மீண்டும் அதை நினைவூட்டி தலைவர் கலைஞர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இப்பொழுது நடத்தப்படும் என்ற ஒரு செய்தி, மத்திய அரசு அதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த செய்தியை பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். திமுகவின் சார்பில், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் இதற்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபட்ட மத்திய அரசுக்கு, குறிப்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவரும் மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். தற்போது அந்த ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அந்த பாரம்பரியமான விளையாட்டு மீண்டும் நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்கத்தக்கது. இது யாரும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடைத்த வெற்றியாக இதை கருதக்கூடாது. பலரும் பல்வேறு விதங்களில் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அந்த பகுதி மக்களுடைய எழுச்சி தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணமாகும். என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டுக்களை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நான் உரித்தாக்குகின்றேன். அவரை நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன். அவருடைய முயற்சியால் இந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் தமிழகத்திற்கு வருவதற்கு அவருடைய முயற்சி தான் காரணமாக இருந்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். இந்த காங்கிரசும் ஜல்லிக்கட்டு வர வேண்டும் என்று தான் சொல்வோம். எல்லாம் ஜெயராம் ரமேஷன் சொல்றாங்க. ஜெயராம் ரமேஷுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் அமைச்சரவையில் அதே துறையில் அமைச்சராக இருந்தவர் ஜெயந்தி நடராஜன் அப்பவே சொல்லி இருக்கின்றார், ஜல்லிக்கட்டு வருவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். எது எப்படி இருந்தாலும் கடந்த காலங்களை பற்றி பேசாமல் இப்போது ஜல்லிக்கட்டுக்கு வருவதற்கு பொன் ராதாகிருஷ்ணன் தான் காரணம். அவருக்கு வாழ்த்து. இந்த நல்ல செய்திக்கான அடித்தளம் ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வலர்கள், அதனுடைய பேரவையினுடைய தொடர் முயற்சி. 2, தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் இதில் ஒத்த கருத்தை தெரிவித்தது. 3, இவர்களோடு இணைந்து மத்திய அமைச்சரவையிலே தமிழகத்தில் இருக்கின்ற ஒரே பிரதிநிதி திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களது நல்ல பணி.